purplenot.com உங்கள் சுபகாரியங்களை உலகமெங்கும் உள்ள உங்கள் சொந்தங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ண இதை விட ஒரு சிறந்த ஆப் இல்லை. யூஸ் பண்ணி பாருங்கள், மெர்சலாக இருக்கும். இப்போது நான் ட்விட்டரில் சொன்னேன், இப்படி அன்புமணி சார் நான் இன்டர்வியூ எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. எல்லோரும் ஹாப்பி. ஆனால் எல்லோரும் காமனாக கேட்ட ஒரே விஷயம் என்னென்னா, அவங்க ஜாதி கட்சியா இல்லையா, அதை மட்டும் எனக்கு கேட்டு சொல்லுங்க. இது ஒரு பெரும் பிரச்சனை. ஏன்னா இவங்க ஒரே ஒரு ஜாதியை மையமாக வச்சு ஒரு கட்சி நடத்துறாங்க அப்படின்னா எப்படிங்க நாங்க மற்ற ஜாதிக்காரங்களாம் ஓட்டு போடுறது? எப்படி இவர் அந்த எல்லைகளை தாண்டி நாளைக்கு நானே ஓட்டு போட்டாலும் இவர் எப்படி முதலமைச்சர் வேட்பாளராக முதல்வராக ஜெயிப்பாரு? அந்த நம்பிக்கையை நாங்க எங்க இருந்து பெறுறது அப்படிங்கிற ஒரு காமன் கொஸ்டின் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குதுங்க. இன்னொன்னு, எல்லாரும் வைக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு, இது இது உங்க மேல தப்பா யார் மேல தப்பா எனக்கு தெரியாது சார், எனக்கு அரசியல் பெருசா தெரியாதுங்க. ஆனா என்னன்னா, இவங்க ஒடுக்கப்பட்ட ஜாதிகள்லாம் இன்னும் ஒடுக்குறாங்க. இவங்க அதுலதான் இவங்க ஓட்டு வாக்கு வங்கியே அதுலதான் இருக்குது. இப்படி ஒடுக்கிற நாட்டு தான் அவங்க ஜாதிக்காரங்க இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறாங்க. இதற்கு உண்மையான நிலை, நீங்க நிஜமாலுமே ஜாதியை சார்ந்துதான் இருக்கிறீர்களா இல்ல தமிழர்களை சார்ந்து இருக்கிறீர்களா? இது எங்களுக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும், நீங்க சொல்லி ஆகணும். நல்ல கேள்வி. ஆக்சுவலா இது முக்கியமான கேள்வி. இன்னைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோம், பார்க்குறோம், மக்களை சந்திக்கிறோம். சில பேர் அன்புமணி நல்ல இளைஞர், நல்லா படித்தவர், நல்ல கடந்த காலத்தில் நல்லா செஞ்சுருக்கிறாரு, நான் அவர் தான் முதலமைச்சராக வரணும். ஆனாலும் அது ஒரு ஜாதி அப்படி ஒரு கேள்வி கேட்டு விட்டுடுறாங்க. அது இப்போ நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக ஒரு ஜாதி கட்சி கிடையாது. இது சமூக நீதி கட்சி. இது தொடக்கப்பட்டதே சமூக நீதி அடிப்படையில் தான் தொடக்கப்பட்டது. எங்களுடைய முன்னோடிகள் ஐடியலாக்ஸ்ன்னு சொல்கிறது. ஐடியலாக்ஸ் யார்னா டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார், கார்ல் மார்க்ஸ், 3 பேர் தான் ஐடியலாக்ஸ். இன்றைக்கி அவங்கள நாங்கள் பின்பற்றிட்டு இருக்கோம். அடுத்தது எங்கள் கட்சியில் எல்லா சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் எங்கள் கட்சி இருக்குது. எல்லா சமுதாய மக்களும் எல்லா இன மக்களும் இருக்கிறாங்க. இதில் எங்கள் கட்சியுடைய தலைவர் பிற்படுத்த சமுதாயத்தை சார்ந்தவர். எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், உயர்ந்த பதவி பொதுச் செயலாளர் இருக்குது. இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. அப்படி பொதுச் செயலாளர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் வடிவேல் ராமன் இருக்காரு. இதுதான் இருக்கணும்னு எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. தாழ்த்தப்பட்டுன்னு சொல்லக்கூடாதுங்களா? ஒடுக்கப்பட்ட மக்கள். சரி, ஒடுக்கப்பட்ட. நான் பேசினப்போ எனக்கு ஏன் தாழ்த்தப்பட்டு நம்ம சொல்லலாம், அந்த காலத்துல சமூக ரீதியிலே அவர்கள் தாழ்த்தப்பட்டு, அடக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, வஞ்சிக்கப்பட்டு எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் ஒண்ணுதான். அதுல ஏன்னா அவங்கள தாழ்வா செஞ்சிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு, சமுதாயங்கள் செய்த மிகப்பெரிய தவறு அதெல்லாம் இருக்கிறதில்ல. இப்படி ஒரு நபர் கொடுக்குறோம். பொருளாளர் பதவி, இப்போ ஸ்டாலின் இருக்கார் திமுக, அந்த பதவி எங்கள் கட்சியில் யார், சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த அக்பர் அலி சைதுன்னு ஒருத்தர் இருக்கார். இது ஒரு முறை நாங்கள் கிறிஸ்துவருக்கு கொடுப்போம், ஒரு முறை நாங்கள் இஸ்லாமியருக்கு கொடுப்போம், மாற்றி மாற்றி கொடுப்போம். இது எங்களுடைய கான்ஸ்டிடியூஷனில் நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம். இல்லை, எங்கள் கட்சியில் தொடங்கி 26 வருஷம் ஆச்சு. 26 ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்காக போராடி வருது. சில பேர் ஒரு சந்தேகம் இருக்கு, வன்னியர் சங்கம், பாட்டாளி மக்கள். வன்னியர் சங்கம் அது சமூக அமைப்பு. அது இப்போ பிஜேபி எடுத்துக்கல, பிஜேபி RSS அமைப்புல இருந்து பிஜேபி வந்திருக்காங்க. இனி பிஜேபி ஒரு கட்சியா இருக்கு, தமிழ்நாடு ஆளுங்கட்சியா பிஜேபி இருக்கு, மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. மருத்துவர் ஐயா வன்னியர் சங்கத்தை தொடங்கியிருக்கிறார். அது நான் மறுக்கல, ஒன்றும் செய்யல. அது ஒரு சமுதாய ரீதியில ஒரு சமூக பிரச்சனைகளை எடுத்துட்டு ஒரு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமுதாயம், பின்தங்கிய சமுதாயம் சொல்லிட்டு அந்த சமுதாயம். ஆனா அது அடுத்த கட்டத்துல ஒரு கட்சியை தொடங்கி இந்த கட்சியில எல்லாரையுமே சேர்த்து சமூக நீதிக்காக எல்லா சமுதாயங்களுக்கும் பாடுபடணும். தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையர், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்கள், அனைத்து மக்களும் முன்னுக்கு வரணும். என்னைக்கு வராங்களோ அன்னைக்கு ஜாதி ஒழிஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக ஒழியணும். ஜாதி ஒழியணும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. என்னைக்கு ஒழியும்? பேசினா ஒழிஞ்சிடுமா? ஒழியாது. அவங்க ஒடுக்கப்பட்ட கீழே இருக்கிற மக்களை பொருளாதார ரீதியில், சமூக ரீதியில், கல்வி ரீதியில், எல்லா ரீதியிலையும் முன்னுக்கு கொண்டு வரணும். அவங்களுக்கு முன் உரிமைகள்லாம் கொடுத்து கொண்டு வரணும். அப்போ தான் எல்லாமே முன்னுக்கு வருவாங்க. அப்போ தான் சாதி தானாக ஒழியும். அப்போ தான் ஒழியும். இப்போது அதில் ஒரு உதாரணம் நான் சொல்லிட்டு இருக்கேன்.
வட இந்தியாவில் இப்போ எல்லாம் ஜாதி பேர் தான் வச்சுட்டு இருக்காங்க. பிரணாப் முகர்ஜி முகர்ஜி ஜாதி, மம்தா பானர்ஜி ஜாதி பேர், பிரணாய் ராய்னா ஜாதி பேர் தான் இருக்கு, சர்மா வர்மா எல்லாம் ஜாதி பேர், மேனன் நாயர் எல்லாம் ஜாதி பேர் இருக்கு, வெங்கையா நாயுடு ஜாதி பேர் தான் இருக்கு. இப்போ எல்லாமே அப்படிதான் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் அந்த மாதிரி நிலை இல்லை. இது வந்து தந்தை பெரியார் காலத்துல இருந்து கொண்டு வந்து அவர் வந்து ஒரு சமநிலையில கொண்டு வந்திருக்காங்க. நாங்க அவரை பின்பற்றுகின்ற ஒரு கட்சியா வச்சிருக்கோம், அடித்தளத்துல வச்சிருக்கோம். நாங்க இதுல இடையில எங்கள் மீது ஒரு சில நேரங்களிலே எதிர்கட்சிகள் திணிக்கின்ற ஒரு கருத்து எதுன்னா, இவங்க வந்து ஒரு ஜாதி கட்சி, இவங்களை ஒதுக்குறாங்க. நாங்கள் யாரையுமே ஒதுக்குறது கிடையாது. இன்னொன்று, நாங்கள் இப்போ வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு அதிகமாக செஞ்சது நாங்கள் தான். இதை நான் பெருமையாக நாங்கள் சொல்லிட்டு வரோம். இது மக்களுக்கு தெரியல. நான் என்னென்ன நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க திருமாவளவன் இருக்கார், அவர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு தலைவராக ஒன்று அவர் பார்க்குறாங்க, சில பேர் பார்க்குறாங்க. அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? யாராவது கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவார்? நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்க என்ன சொல்லுவார்? எதுவும் செஞ்சது எனக்கு தெரியல. என்ன தெரிஞ்சா சொல்லிருக்கலாம், ஒன்றும் இல்லை. அவர் எம்எல்ஏ ஆனார், அவர் எம்பி ஆனார், அவ்வளவுதான். மற்ற யாருமே எதுவும் நடக்கல. சரிங்க. இன்னைக்கு அவருக்கு அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கான பேர் மேலே வழக்குகள் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. நீ அத்துமீறு, அடங்கமறு, ஆயுதம் ஏந்து, திமிரி அடி, திருப்பி அடி, இப்படி எல்லாம் ஒரு தலைவர் வந்து ஒரு செய்யறது வந்து தவறான ஒரு கருத்து. முன்னோர் தான் ஆயுதம் ஏந்துன்னு எந்த தலைவரும் சொல்லக்கூடாது, தொண்டர்களை சொல்லக்கூடாது. நல்லா படிச்சு வாய்ப்பு இருக்கு, இடஒதுக்கீடு இருக்கு, அதை பயன்படுத்தி நல்ல பெரிய பதவியில போ, நல்லா வளரணும். இதுதான் எல்லாம் சொல்ல நாங்கள் அதான் சொல்லிட்டு என்னோட இளைஞர்கிட்ட நான் சொன்னா, எங்கள் கட்சிக்காரன்கிட்ட இவனுக்கு அரசியல்லாம் வேண்டாம், நீ முதல்ல நல்லா படிச்சுட்டு பதவியில் போய் உன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அப்புறம் நீ அரசியலுக்கு வான்னு நான் சொல்கிறேன். என்னோட இளைஞர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன். இப்போது நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போது ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு பிணத்தை தன் தோளிலே சுமர்ந்து அடக்கம் பண்ண தலைவர் யாராவது தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா? இல்லை இந்தியாவில் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இருக்காங்களா? என்னால் யோசிக்க கூட முடியல. யாருமே இல்லை. அது எங்களுடைய மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா வந்து அவர் செஞ்சிருக்கிறார். ஊரில் பிரச்சனை இருந்தது. அப்போ ஊர் அந்த பிணத்தை வந்து ஊர் வழியாக எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போது வந்து அவர் ஐயா போய் பேசி பார்க்குறாரு, ஊரில் போய் பேசி பார்க்குறாரு. அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. உடனே அங்கே போகிறாரு, தூக்குங்க பார்த்துக்கலாம். அவரே தோளில் தூக்கிட்டு போய் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய பிணத்தை 2 நாள் அந்த பிணம் எடுக்காமல் இருக்கு. அவர் தூக்கு போயிட்டு ஊர் நடுவில் போயிட்டு, அப்போ ஊர் மக்கள் அவரை திட்டுறாங்க, நானே இது பண்ணிட்டு ஏதோ யாரும் கண்டுக்காமல் வாங்க, என்ன சொன்னாலும் பார்த்துக்கலாங்க. போய் நேராக போய் அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறார். இப்படி ஒரு தலைவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் கூட கிடையாது. ஆனால் எங்களுடைய மருத்துவர் ஐயா செஞ்சிருக்கிறாரு. இது எப்போ செஞ்சிருக்கேன்? 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கிறார். ஏன் என்ன காரணம்னா, அவர் வந்து உணர்வுபூர்வமாக இதெல்லாம் வந்து எல்லா சமுதாயம் ஒன்றா இருக்கணும், எந்த பிரிவினை இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு அந்த கண்ணோட்டத்தில் அவர் வந்து ஒரு மருத்துவர், எம்பிபிஎஸ் டாக்டர், எம்எம்சியில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் அவர் படிச்சிருக்கார். நானும் ஒரு டாக்டர். இதெல்லாம் இது ஒரு முன்னோக்கு சிந்தனை உள்ளவர்கள் நாங்கள்லாம். இது செஞ்சிருக்கிறது. இதுக்கு தான் வந்து அவங்க தமிழ் குடிதாங்கின்னு பேரே கொடுத்தது, திருமாவளவன் பேர் கொடுத்தது தமிழ் குடிதாங்கின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஐயாவுக்கு வந்து அம்பேத்கர் விருதெல்லாம் கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்துருக்கிறாரு. எந்த அடிப்படையில் கொடுத்துருப்பாரு? அப்போ நம்ம எதிரியாக இருந்தோன்னா ஏன் கொடுக்கணும், அப்போ விருது கொடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, எங்களுக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி நாங்கள் யார் கொடுத்தோம்? தலித் எழில்மலைன்னு ஒருத்தர் கொடுத்தோம். அப்போது நாங்கள் 5 எம்பி வச்சுருக்கிறோம். 5 எம்பியில் ஒரே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த எம்பி தான், ஒரே ஒரு தான். அவருக்கு நாங்கள் அமைச்சர் பதவி, மத்திய அமைச்சர் பதவி கொடுக்குறோம். வேறு யாருக்கும் கொடுக்கல. மற்ற சமுதாயங்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கல? நாங்கள் சொல்லியிருக்கிறோம், கமிட்மெண்ட் கொடுத்துருக்குறோம். நாங்கள் முதல் அமைச்சர் பதவி நாங்கள் கொடுத்துருக்குறோம். நாங்கள் 2வது பொன்னிசாமின்னு ஒரு தலித்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம். 2வது அமைச்சர் நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஏன்? இதெல்லாம் உணர்வுபூர்வமாக நம்ம சொல்லியிருக்கிறோம், நம்ம செய்கிறோம். இது வந்து கலைஞர் யார் கொடுத்துருக்காரு? அவர் கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி அவங்க சொந்தக்காரர் முரசொலி மாறன் கொடுத்துருக்காரு. அதிமுகவில் வந்து யாருக்கோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்து கொடுத்துருக்குறோம். நாங்கள் இது வந்து பல பேருக்கு தெரியல. இதில் ஏன்னா இது நடந்து செஞ்சுருக்கிறோம். நாங்கள் அடுத்தது இன்னைக்கு அதிகமாக தமிழ்நாட்டில் அம்பேத்கர் சிலையை நிறுவனது நாங்கள் தான், நாங்கள் திறந்தது நாங்கள் தான். இப்போ நீங்கள் குரு பற்றி நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க, குரு அப்படி பேசுகிறாரு. குரு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஐயா வந்து ஒரு மாதிரி ஃபோன் பண்ணி, என்ன குரு உங்கள் ஏரியாவில் வந்து அந்த 2 டம்ளர் வச்சுருக்காங்க, ரெட்டை கோலை முறை வச்சுருக்காங்கன்னா, அப்படியே ஐயா நான் எங்கே பார்க்குறேன் இந்த இடத்துல சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அன்னைக்கு ஒரே நாளில் எல்லாத்தையும் ஒழிச்சிருக்காரு அவர். இது வந்து சரி. அப்புறம் அங்கே ஒரு கோவில், அரியலூர் ஒரு கோவில் இருக்குது. அங்கே வந்து 200 வருஷமாக வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் போகக்கூடாது உள்ள.
குரு போய் மாலையை ஒவ்வொருத்தருக்கும் மாலையை போட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் கோயிலில் கூட்டிகிட்டு போயிருக்கிறார். இவெல்லாம் நாங்கள் வந்து எவ்வளோ நம்ம செஞ்சுருக்கிறோம். இது வந்து ஒரு எல்லா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் நாங்கள் எத்தனையோ பேர் எம்எல்ஏ நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். எல்லா சமுதாயம் அருந்ததியர் கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு வந்து ஒரு வீட்டில் சொந்த குடிசை கூட இல்லை. அவருக்கு வேட்டி வாங்கி கொடுத்து, சட்டை வாங்கி கொடுத்து, துண்டு வாங்கி கொடுத்து, செருப்பு வாங்கி கொடுத்து, நான் வாங்கி கொடுத்து நாமினேஷன் நான் தான் காசு கொடுத்து அவர் எம்எல்ஏ ஆக்கியிருக்கேன். அருந்ததியர் சமுதாயம் சார்ந்த கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார். அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர் அங்கே முருகவேல் ராஜன் அங்கே மதுரையில் இருக்கிறவரை வந்தவாசியில் வச்சு நிற்க வச்சு அவர் எம்எல்ஏ ஆக்கி அங்கே போயிட்டுருக்கோம். இங்கே எவ்வளோ பேர் எம்எல்ஏ ஆக்கிற சிவகாமி வின்சன், தாராபுரம் சிவகாமி வின்சன்லேருந்து செல்வராஜ், நிறைய பேருக்கு நம்ம ஏன்னா இது எல்லாமே உணர்வுபூர்வமாக செய்யணும். நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் ஆல் இண்டியா மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு 15% ஆஃப் தி எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து சென்ட்ரல் பூல் கொடுக்கணும். ஒவ்வொரு ஆந்திரா தவிர, ஆந்திரா ஜம்மு காஷ்மீர் தவிர மற்ற எல்லா ஸ்டேட்ஸும் அப்போ நினச்சிப்பா எவ்வளோ. அதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதில் ரிசர்வேஷன் இல்லை. நான் சண்டை போட்டு முதல் முறையாக அவ்வளோ எனக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருந்தது. நான் ஃபைலே எழுதிட்டேன், ஐ எம் ரெஸ்பான்சிபிள். நான் சொல்லிட்டேன் மந்திரி தான் ரெஸ்பான்சிபிள், ஜெயிலுக்கு பண்ண நான் போகிறேன், நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் எனக்கு வரணும், ரிசர்வேஷன் வரணும் அப்படின்னு சண்டை போட்டு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கே நான் சண்டை போட்டு ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்தேன். யூஜிக்கு ஃபர்ஸ்ட் இயர், அடுத்த வருஷம் செகண்ட் இயர் பிஜிக்கு. இதனால் ஒரு வருஷமும் 4000 பிள்ளைங்க தலித் பிள்ளைங்க வந்து இன்றைக்கி வந்து யூஜி அண்ட் பிஜி படிச்சுட்டு இருக்காங்க. எம்பிபிஎஸ் பிஜினா நினச்சி பாருங்கள், 4 கோடிக்கு வித்துட்டு இருக்கான் ஒரு பிஜி சீட். அது ஃப்ரீயாக நான் படிச்சிருக்கேன். யாரால? எங்களால் தான் படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு முன்பு சங்கரானந்த் ஒரு தலித் கேபினட் மினிஸ்டர் இருந்தார். அவர் கொண்டு வரலையே, அவரால் முடியல, நான் கொண்டு வந்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் இருக்குது, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். எய்ம்ஸ் பார்த்தீங்கன்னா பிரதமர் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டரில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன். ஒரு நாள் வந்து 20 பசங்க வந்து கீழே நின்றுட்டு இருந்தாங்க என் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி. அந்த பிள்ளைங்களாம் எதுக்கு நின்றுட்டு இருக்காங்கன்னு ஆஃபீஸில் போனால் இல்லை அவங்க எய்ம்ஸ்லேருந்து வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி வான்னு சொல்லி கான்ஃபரன்ஸ் ரூமில் உட்கார வச்சுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் கான்ஃபரன்ஸ் ரூமில் போய் பார்த்தா அந்த 2-3 பசங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா நாங்கள்லாம் வேறு ஆல் தலித்ஸு we have been discriminated in AIIMS. எனக்கு நம்ப முடியல, என்னடா அது எய்ம்ஸில் போய் டிஸ்கிரிமினேஷனா, எப்படி அதை இந்தியாவில் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு எனக்கு நம்ப முடியல. அப்புறம் நான் கூப்பிட்டு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சார் நாங்கள் வந்து ஹாஸ்டலில் ஒரு ஃப்ளோரில் நாங்கள் இருக்கிறோம், எனக்கு ஒரு ஃப்ளோர் ஒதுக்கிட்டாங்க. மெஸ்ஸில் பார்த்தா டேபிள் ஒதுக்கியிருக்கிறாங்க, அந்த டேபிள் தான் உட்காந்து சாப்பிட்ணும். கேம்ஸ் ஆடணும்னு பார்த்தா எங்களை வந்து கிரிக்கெட்லேயும் பாஸ்கெட் பாலையும் சேர்த்துக்க மாட்டாங்க. அங்கே ஃபார்வர்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்கே ஆடணும். எங்களை வாலிபாலும் ஃபுட்பால் தான் நாங்கள் ஆடுவோம் கேம்ஸ்னு. எக்ஸாமில் எங்களுக்கு வந்து ரெட்டில் போய் மார்க் பண்ணி எங்களுக்கு ஃபெயில் பண்ணிடுறாங்க. எனக்கு ரொம்ப புரியவே இல்லை எனக்கு என்னன்னு. அப்புறம் என்னோட டிஜிஹெச் இருக்காது ஸ்ரீவத்சான்னு சொல்லிட்டு, அவர் டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ், அவர் வர வச்சு இது உண்மையான விசாரிங்க. அப்புறம் போய் அடுத்து ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் சொல்லி, சார் சம்திங்ஸ் லைக் திஸ் ஆர் மேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ஃபுல்லாக சொன்னார். அப்புறம் நான் வந்து சுக்தேவ் தோராட்னு ஒருத்தர் இருக்கார், யூஜிசி சேர்மன். அவர் வந்து தலித் சமுதாயம் சார், அவரை கூப்பிட்டு வச்சு அவர் தான் யூஜி சேர்மன். இது நடக்குது, எனக்கு வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரெக்கமெண்டேஷன், இது என்கொயரி பண்ணுங்க. அப்புறம் வந்து ஷாம் பிரசாத் ஒரு டாக்டர் இங்கே ரேனி ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்கார், அவரும் ஒரு தலித் சமுதாயம் சார்ந்தவர். அவரும் டிஜிஹெச்எஸ் 3 பேரும் குழு போட்டு எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு 3 மாதத்துல எனக்கு கொடுத்தாங்க. எல்லாம் உண்மை அது நடந்ததில் கொடுத்துட்டு அது ரெக்கமெண்டேஷன் என்ன, அது எப்படி பண்ணணும் சரிப்படுத்தணும்னு அந்த ரெக்கமெண்டேஷனை அங்கே எய்ம்ஸில் மட்டும் இல்லை ஆல் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் நான் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி கோச்சிங் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட் பண்ணி நிறையா செஞ்சேன் நான் அப்போ அந்த டைமில். இப்போது இதுக்கெலாம் செய்தப்போ அப்போ பூட்டா சிங்னு ஒருத்தர் அங்கே அப்போ வந்து அவர் தான் நேஷனல் எஸ்சிஎஸ்டி கமிஷன் சேர்மன். சரிங்க. அவர் என்ன பண்ணார், இவ்வளோ அன்புமணி செய்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சென்னையில் வந்து அவர் இங்கே வந்து பாராட்டு விழா வச்சார். 37 தலித் அமைப்புகள்லாம் வர வச்சு, திருமாவளவன்லேருந்து ஜெயகு தமிழர்லாம் எல்லாம் இருக்கிறாங்க, மேடையில் இருக்காங்க. எனக்கு பாராட்டு விழா கொடுத்தாங்க. அப்போது அந்த பாராட்டு விழாவில் பூட்டா சிங் பேசுகிறாரு, ஆஃப்டர் டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அன்புமணி ஹஸ் டன் த மேக்ஸிமம் ஃபார் த தலித்ஸ் அப்படின்னு பேசுகிறார். எனக்கா அப்படியே ஒரு எனக்கு அந்த உணர்ச்சி வசமாக நான் சொன்னேன், இது நான் செஞ்சதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, இன்னும் எவ்வளோ செய்யணும். அதே நேரத்தில் இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தான்னு இருக்குங்க, நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் எந்த இன்ஸ்டியூஷனும் பேர் வைக்க மாட்டேன், எனக்கு பேர் வைக்கிறதே பிடிக்காது. சரிங்க. ஜென்ரலாக இருக்கணும், அந்த ஊர் பேர் இருக்கணும், எந்த அவங்க பேர் இந்த பேர்லாம் வைக்கிறது எனக்கு பிடிக்க. அப்படி இன்னொன்று வந்து ஆஃபீஸர் சொல்லிட்டேன், ஏதாவது ஒரு பில்டிங் நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் பயன்படுத்துங்க, ஒரு நாள் தாமதிக்கூடாது. ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குற, சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ வாங்கினா அடுத்த நாள் பயன்படும். இனாகிரேட் பண்ணுறதுன்னு வெயிட் பண்ணக்கூடாது. இனாகிரேட்னா நான் வந்து ஃபார்மல் இனாகிரேஷன் எப்போனா எனக்கு டைம் கிடைக்க வரேன், ஆனால் பில்டிங் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கணும், பயன்படுத்திங்கன்னா ஃபார்மலாக சும்மா வந்து ரிப்பன் கட் போட அதில் ஒரு நாள் கூட எங்கள் வெயிட் பண்ணால் அது நான் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் மை ஆஃபீஸர்ஸ் இருக்குது.
அப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன்லேருந்து ஐயா சொன்னார், அப்போ அது வந்து பண்டிதர் அயோத்தியதாசன் அந்த காலத்தில் ஒரு சித்தர், தலித் சமுதாய சார்ந்தவர், ஒரு பண்டிதர், சித்தாவில் ரொம்ப பிரபலமானவர், அவர் பேர் வைக்கணும்னு எனக்கு கோரிக்கை கேட்குறாங்கன்னு. நான் சொன்னேன், அப்பா நான் எதுவும் பேரே வைக்க மாட்டேன். இல்லைப்பா எனக்கு செஞ்சே ஆகணும். ஃபஸ்ட்டு டைம் ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் பண்டிதர் அயோத்தியதாசன் சொல்லிட்டு பேர் வைக்கிறேன் நான். அந்த ஃபங்க்ஷனுக்கு திருமாவளவன் அவரையும் ராம்விலாஸ் பாஸ்வான் 2 பேரையும் நான் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு பாராட்டு விழா, அந்த அயோத்தியாஸ் அவர் குடும்பத்தினர்லாம் மேடையில் வச்சு அவங்க கௌரவிச்சுக்கிட்டு செலவு வச்சுருக்கிறோம். இப்போது இப்படிலாம் நமக்கு வந்து உணர்வுபூர்வமாக செஞ்சுட்டு வரோம். இல்லை சார், இது இவ்வளோ இருக்கு. அப்போ நான் இது எல்லாமே வந்து எந்த டிவிலையும் பெருசாக கேள்வி போட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன் எங்கள் மேலே வந்து இவ்வளோ காழ்ப்புணர்ச்சியில் இருக்கிறாங்கன்னா, இப்போ நாங்கள் 2 பேரும் தான் தேர்தலில் ஒன்றும் போட்டியிட்டோம், எல்லாம் பண்ணோம், எல்லாம் இருந்தது. இன்றைக்கி வட தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து அமைதியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாத காரணம் வந்து நாங்கள் உணர்வுபூர்வமாக எங்கே பிரச்சனை வரக்கூடாது, எல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்கணும், எல்லா சமுதாயமும் கோமனம் கட்டிகிட்டு இருக்கேன், எல்லாம் கூழு கட்சி கஞ்சியை குடிச்சிட்டு இருக்கேன், ஆடு மாடு மேய்ச்சிட்டு எல்லாம் ஒன்று தான் இருக்கிறானுங்க, எல்லாம் ஒன்றா வளரணும்னு தான் நாங்கள் இப்போ தென் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே தினம் 4 கொலை நடக்குது, ஜாதி கொலை நடக்குது. அதை பற்றி யாரும் கேட்கறது கிடையாது. தினம் நடக்குது, 4 ஜாதி கொலை நடக்குது, வெட்டுறான் நடக்குது, அதை பற்றி இல்லை. ஆனால் இங்கே எங்கள் மீது ஏதாவது ஒன்று எங்கேயாவது சம்பவம்னா உடனே அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் காரணம். ஏன் என்ன காரணம்னா 2011 நாங்கள் 2 கட்சி எதுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ முடிவு பண்ணிட்டோம், 2011 சட்டமன்ற தேர்தல் பிறகு முடிவு பண்ணிட்டோம், இனி நாங்கள் திமுக அதிமுக நாங்கள் போக மாட்டோம். அந்த முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய தவறு என்னென்னா இவங்க கூட போனது தான் தவறு. 96 நாங்கள் 4 எம்எல்ஏ தனியாக நின்று ஜெயித்தோம். அதுக்கப்புறம் கட்சிக்காரங்களாம் ஐயாவை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு இல்லைங்க ஐயா அப்படி கூட்டணி இருந்தால் 97 கூட்டணி, 98 2011 13 வருஷம் நாங்கள் கூட்டணி போயிட்டோம். நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய தவறு. இந்த தவறுக்காக நான் வருத்தப்படலை, மன்னிப்பு நான் மக்கள்கிட்ட கேட்டேன், பகிரங்க மன்னிப்பு நான் கேட்டேன், மன்னிச்சுக்குங்க, இந்த தவறை நான் மீண்டும் நாங்கள் செய்ய மாட்டோம், தயவுசெய்து மன்னிச்சுக்குங்கன்னு. என்னைக்கு நாங்கள் 2 கட்சி எதுக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு எங்கள் மேலே முத்திரை ஜாதி. திமுக காரங்க சொல்கிறாங்க ஜாதி கட்சின்னு, அவங்க கூட கூட்டணி வைக்கிறப்போ தெரியலையா? அப்போ இப்போ ஒரு வீடியோ வந்துச்சுங்க, ராமதாஸ் ஐயா வந்து உட்காந்துருக்காரு, உட்காந்துட்டு அவர் வந்து இந்த உடுமலை அந்த அவருடைய அந்த கொலையை பற்றி பேசுகிறாங்க. பேசணுன்னே இவர் பாட்டுக்கு வந்துட்டு அதை பற்றி எதுக்கு பேசணும் அப்படின்ட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு எடிட் பண்ணி காமிச்சாங்க. நான் ஒரு 5 தாட்டு பார்த்தோன்னே எனக்கே கோவம் வந்துருச்சு. இல்லைன்னா ராமதாஸ் ஐயா வந்து தப்பா இருப்பாரோ, இவர் வந்து ஜாதி வெறி பிடிச்சவரோ, இவர் வந்து வன்னியர்களுக்கு மட்டும்தான் பேசுவாரோ, ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதி பையன் வந்து இது பண்ணா பேச மாட்டாரோ அப்படின்னு இது பண்ணோம். அது நிஜமாலுமே அப்படிதான் எந்திரிச்சு போனாருங்களா இல்லை உண்மை என்ன? அதை பற்றி அது சம்பவம் நடந்தது. அதாவது அன்னைக்கு வந்து ஐயா வந்து ராத்திரியில் ரொம்ப லேட்டாக நிகழ்ச்சி முடிச்சு பார்த்தா காலையில் விடிய காலை கிளம்பி வேலூருக்கு போயிருக்கிறாரு. அங்கே சரிங்க, பேப்பர் படிக்கல, ஒரு கம்யூனிகேஷன் அந்த சம்பவத்தை பற்றி ஐயாவுக்கு தெரியல, நடந்தது தெரியல. அப்போது வந்து எல்லாம் கேள்வி கேட்டாங்க. கடைசியில் கேள்வி வந்து கேட்டாங்க. அவர் ஐயா நினச்சிக்கிட்டு அந்த கோகுல்ராஜ் பிரச்சனை, முன்னாடி நடந்த பிரச்சனை பற்றி நினச்சிக்கிட்டு அப்போ சொன்னார், எதுக்குப்பா அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அதில் இதை நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் போடுங்கன்னு சொல்லிட்டு எழுந்து போயிருக்காரு. இது சாதாரணமாக நடந்தது ஒரு சம்பவம். இதை வந்து எதுமோ ஒரு இப்படி போட்டு திருப்பி போட்டு ஒரு மிகைப்படுத்தி அதில் போட்டு கடைசியில் நான் கேட்டேன், என்னப்பா இல்லைப்பா எனக்கு அந்த சம்பவம் நினச்சுன்னா நான் சொன்னேன், நான் இதுதான் நான் ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அப்புறம் அடுத்த நாள் வந்து இதை கண்டிச்சேன், ரொம்ப மோசம் தப்பு கண்டிக்கிறேன், நான் யாரும் நடக்கக்கூடாது காதிக்கு வரலையே. அது எல்லா வந்து சில பேப்பரில் போட மாட்டாங்க. அடுத்த நாளே கண்டிச்சார். அதில் அடுத்த வாய்ப்பு கிடைச்சோன்னு கண்டிச்சார். இது மாதிரி தவறானது யார் சம்பவம்னு இது காரணமாக கடுமை நடவடிக்கை எடுக்கணும் கண்டிச்சார். அதில் இன்னொரு பக்கம் பார்க்கணும். அதில் ஒரு மனுஷனுக்கு வந்து இதுதான் நடந்தது ஆக்சுவலாக. சரிங்க. இன்னொன்று, ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு கருத்து சொல்ல விருப்பம், கருத்து சொல்லாமல் இருக்கிறதும் விருப்பம் இருக்கணும். யாரும் வந்து கம்பல் பண்ணக்கூடாது. இது கருத்து சொல்லலைன்னு சொல்லிட்டு அவர் மேல வந்து ஏன் கருத்து சொல்லலை, ஏன் இதை போய் ஜெயலலிதா கிட்ட போய் கேட்க முடியுமா, ஏன் கருத்து சொல்லலை, இல்லை கலைஞர்கிட்ட போய் கேட்க முடியுமா, இல்லை விஜயகாந்த் கருத்து சொன்னாரா, ஸ்டாலின் கருத்து சொன்னாரா? யாருமே கருத்து சொல்லலை. இவர் மட்டும்தான் வந்து கருத்து சொல்லலன்னு அது பக்கமா எழுதி அவர் புதாகரமாக்கி, ஏன்னா எங்களுக்கு நீங்க தான் முக்கியம். அதான் என்ன என்னைக்கு இந்த 2 கட்சி எதிர்க்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு எங்க மேல இது போன்ற அவதூறுகள்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து 2 கட்சியுடைய டாக்டிக்ஸ். அதிகமா திமுகவுடைய டாக்டிக்ஸ் தான் இதுல. ஏன்னா திமுக கலைஞரை பத்தி தெரியும், கலைஞர் தான் வந்து இந்த சமுதாயங்கள்லாம் சேரக்கூடாது, இவங்க பிரிஞ்சாதான் அவருக்கு நல்ல ஓட்டு வரும். அது வந்து ரொம்ப ஒரு டாக்டிஷியன் அவர். அப்படி அது கிளீனா அப்பத்துலேருந்து தான் பிளே பண்ணிட்டு இருக்காது. ஜாதின்னு அரசியல் பண்ணது யாருன்னா திமுக தான் அதிகமா, அடுத்து அண்ணா திமுக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் வந்து நாங்கள் இடையில மாட்டிகிட்டு இருக்கோம். அதில் தான் இப்போ அவங்க கூட போகிறப்போ நாங்கள் ஜாதி கட்சி கிடையாது, இப்போ தான் அங்கே ஆயிட்டோமா.
வைகோ கூட நாங்க போன எலெக்ஷன்ல இருந்தோம். அப்போ நாங்க இல்லையா? இப்பதான் நாங்க வந்துட்டோமா? அது வேற இது வேற. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியை கூட நாங்க எத்தனையோ முறை கூட்டணி வச்சோம். அப்போ அவங்களுக்கு தெரியல, இப்பதான் தெரியுதாமா? அதிமுக கூட நாங்க கூட்டணி வச்சது அப்போ தெரியல, இப்பதான் தெரியுது. ஆக எப்படி வேணா பேசலாம். சந்தர்ப்பவாதிகள்லாம் இவனு தான் சந்தர்ப்பவாதிகள். கம்யூனிஸ்ட் மாதிரி ஒரு சந்தர்ப்பவாதிகள் நீங்க பார்க்கவே முடியாது. கம்யூனிஸ்ட் நான் கேட்கிறேன், இது வரைக்கும் கம்யூனிஸ்ட் சிபிஎம் 52 வருஷத்துல சரிங்க பொலிட் பியூரோ வந்து ஐ திங்க் 64லயோ வந்தது நினைக்கிறேன். 64லேருந்து பொலிட் பியூரோ. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய சிபிஎம் உடைய பொலிட் பியூரோ 15 மெம்பர்ஸ். 15 பேர்ல இந்த 52 வருஷத்துல ஒரே ஒரு தலித் கூட வரல. ஏன்? சீதாராம் யெச்சூரி கேட்குறாங்க. சீதாராம் யெச்சூரி சொல்றாரு, இன்னும் எங்களுக்கு திறமையான தகுதியான தலித் இன்னும் இங்கே வரல சொல்றாரு. அப்போ 52 வருஷமா அவங்களுக்கு பொலிட் பியூரோவில் ஒரு திறமையான தகுதியான தலித்தே உங்களுக்கு கிடைக்கலையா? அப்போ தலித்தே திறமையா யாரும் இல்லையா? அப்போ இவங்க எப்படி இதெல்லாம் பேசுறாங்க? நிறைய பேர் இதோட சொன்னாங்க. இன்னைக்கு அன்புமணி சார் சொல்லுவாரு ஜாதி இல்லைங்குவாரு, மதம் இல்லைங்குவாரு, என்ன வேணா சொல்லுவாரு. முதலமைச்சர் ஆனோடனே பழையபடி எல்லாம் வந்து ஜாதி வந்து இதாயிரும் அப்படின்ட்டு. இப்போ நான் ஒரே அன்புமணி 98ல இருந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறான். ஏதோ திடீர்னு நேற்று இன்னைக்கு வரல அன்புமணி. 98ல இருந்து இன்னைக்கு 2016, கிட்டத்தட்ட 18 வருஷம் அன்புமணி பொது வாழ்க்கையில் இருக்கிறான். 18 வருஷத்துல அன்புமணி மேல ஏதாவது ஒரு சின்ன ஒரு கமெண்ட், சின்ன ஒரு குறை ஏதாவது இருக்கா? யாராவது சொல்ல முடியுமா? இந்த கேள்வி ஆக்சுவலா சார், இந்த கேள்வி அவங்க கேட்டபோது எனக்கு ஒண்ணு தோணுச்சுங்க. கட்சிகளை தாண்டி மீடியாவும் கார்பரேட்டும் உங்களுக்கு எதிராக இருக்கா? நிச்சயமா இருக்கிறாங்க. லாபிஸ் தான் அது எங்களுக்கு அதிகமா இருக்கிறாங்க. ஏன்னா ஒரே ஒரு ஃபேக்ட் கேள்விப்பட்டேன் சார். போன எம்பி எலெக்ஷன்ல நீங்க வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகக்கூடாது அப்படின்ட்டு சிகரெட் மாஃபியா அவங்க செலவு பண்ண அமௌண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சிகரெட் அண்ட் டொபாக்கோ, இது ஆல்கஹால் லாபி ரெண்டுமே பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவன் வந்துட்டான்னா திருப்பி சுத்தமாக சிகரெட் ஒழிச்சிடுவான். ஏன்னா நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் வந்து சிகரெட் கம்பெனிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% சேல்ஸ் குறைஞ்சிடுச்சு அப்போது. ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் அதில் வந்து டொபாக்கோ லாபின்னு பார்த்தீங்கன்னா இது உலகத்தில் மிக மோசமான லாபி. அது அவங்க லாபி முழுக்க எதிர்க்க ஆரம்பித்தாங்க. என்ன அப்போ அந்த மெடிக்கல் கவுன்சில் லாபின்னு ஒன்று இருக்குது, அவங்க எதிர்க்க ஆரம்பித்தாங்க. ஆல்கஹால் லாபி பார்த்தீங்கன்னா இது எல்லாம் அரசியல்வாதி வச்சுருக்கிறது. டொபாக்கோ கம்பெனி வந்து அது 2-3 கம்பெனி இருக்கு. ஆனால் மது வந்து அரசியல்வாதிகள் தான் வச்சிருக்காங்க. லோக்கல் வந்துடுறோம் எல்லாம். ஸோ இவங்க எல்லாரையும் எதிர்த்து இவன் வந்துட்டானா எல்லாத்தையும் ஒழிச்சிடுவான், முடிச்சிடுவான் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு தொகுதியிலும் 100 கோடி 150 கோடி ஒவ்வொரு தொகுதியிலும் எங்களுக்கு அகேன்ஸ்டாக காசு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து திமுகவை கொடுத்து எல்லாம் செலவு பண்ணி எங்களை காலி பண்ணிட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்து லாபி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா சில ஊடகங்கள் வந்து திமுகவை சார்ந்த ஊடகம், அண்ணா திமுகவை சார்ந்த ஊடகம், நடுநிலையே ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு ஊடகம் சப்போர்ட் அந்த அளவுக்கு இல்லை. அதெல்லாம் சோஷியல் மீடியா, வி ஆர் டேக்கிங் டு சோஷியல் மீடியா. ஏன்னா நேரடியாக மக்களிடம் போய் சந்திக்கிறது. ஏன் ஊடகம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னா 50 வருஷமா 2 கட்சியும் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சார்ந்த இவங்க போட்டு ஊடகத்தில் இருக்கிறாங்க. ஊடகம் வந்து இவங்களை சார்ந்த ஊடகம், இவங்களை சார்ந்த ஊடகம் 50 ஆண்டுகள் 2 பேரும் சார்ந்த ஊடகத்தில் இருக்கிறாங்க. நடுநிலையே ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து என்னென்னா அன்புமணி வந்துடக்கூடாது, இவங்க 2 பேரும் மாறி வரணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கும், அவங்களுக்கு தான் நல்ல சலுகைகள் கிடைக்கும், பணம் கிடைக்கும், நிதி கிடைக்கும், அப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஊடகனால நடுநிலை இருக்கணும். அது சில இல்லை. இன்னைக்கு மக்கள் எப்படி நினைக்கிறாங்க, அதாவது ஊடகம் எப்படி வேலை பணியாற்றுறதுன்னா மக்கள் நினைக்கிறத ஊடகத்தில் வரல, ஊடகம் என்ன நினைக்கிறாங்க அது மக்கள்கிட்ட திணிக்கிறாங்க, அந்த கருத்தை திணிக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு கருத்து கணிப்பு, அது கருத்து கணிப்பு கிடையாது, கருத்து திணிப்பு. இப்போ இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்கன்னு கருத்து திணிக்கிறது மக்கள்கிட்ட, வேற யாரும் இல்லை. அது அன்புமணி ஏன்னா கடைசியில் இருக்கிற அன்புமணி, அது வந்து நிஜம் கிடையாது. நாங்கள் போகிறோம் பார்க்குறோம், அன்புமணிக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்கிறாங்க. நாங்களும் சர்வே பண்ணியிருக்கிறோம், எல்லாம் இருக்குது. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நான் சொல்கிறேன் நான் இருக்கு. ஆக இந்த மத்தியில் வந்து அதில் வந்து எப்படி குறை சொல்லணும்னா அன்புமணி அவன் ஜாதி. அன்புமணி என்றைக்குமே ஜாதியோ மதமோ இனமோ மொழியோ ஏதோ வந்து பாகுபாடு பிரிவினை பார்க்க மாட்டான், பார்க்கவும் போகிறது கிடையாது, பார்த்ததும் கிடையாது. எனக்கு எல்லா சமுதாயங்களும் தேவை. நீங்க சொல்றீங்க சார், இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ப்ராக்ரஸிவ் பர்சன், உங்க சுத்தி இருக்கின்ற ஆட்கள் எல்லாருமே ரொம்ப ப்ராக்ரஸிவ். ஸோ உங்களுக்கு வந்து ஜாதி மதம் மொழி இனம் இது எல்லாம் கடந்து ஒரு தமிழனாக, ஒரு தமிழர் நலனுக்காக, தமிழர் உணர்வு தமிழர் உணர்வு இருக்கிற அத்தனை பேரும் தமிழன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து நீங்க பார்த்து எடுத்துட்டு போறீங்க.
இதை அத்தனையும் உங்களால வந்து உங்க தொண்டர்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியுமா? எல்லாத்தோடைய பெரிய கேள்வி அதுதான். அதாவது இப்போ நீங்க தலைவர்கள் ஓகே சார், நீங்க வந்து 5 பேருமே நீங்க மறுப்பு இல்லை அப்படின்னு ஒரு பெரிய நீங்க எழுதி கையெழுத்தே போடலாம். ஆனா தொண்டர்கள் கிட்ட அத்தனை பேர்த்துக்கிட்டையும் இதே ஒரு கட்டுப்பாட்டை உங்களால் கொண்டு வர முடியுமா? நீங்க கடந்த ஒரு வருஷமா எங்க கட்சியில யாராவது ஒருத்தர் ஜாதியோ மதமோ இனமோ ஏதாவது ஒரு பத்தி பேசியிருக்கிறாங்களா? எங்கேயாவது பேசியிருக்கீங்களா? ஒரு வருஷமா என்ன அறிவிச்ச பிறகு ஒரு வருஷமா ஏதாவது பேசி, அதுக்கு முன்பு எங்கேயாவது யாராவது பேசி, நான் இல்லைன்னு சொல்லல, பேசிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு வருஷத்துல யாருமே பேசல. ஏன்னா அந்த மாற்றத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். மாற்றம்னா வந்து மற்றவங்களுக்கு கிடையாது, முதல்ல நம்ம மாத்திக்கணும், அப்புறம் தான் மற்றவங்க மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன். நான் அந்த மாதிரி நான் என்னுடைய தொண்டர்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன், என்னுடைய தம்பிகளா, என் மேல உங்களுக்கு உண்மையிலேயே பாசம் இருந்ததுன்னா நீங்க அமைதியா போகணும், சத்தம் போடக்கூடாது, விசில் அடிக்கூடாது, யாருமே பேசக்கூடாது, தவறா பேசக்கூடாது. பாசிட்டிவ் பாலிடிக்ஸ், ப்ராக்ரெசிவ் பாலிடிக்ஸ், இதுதான் நடக்கணும். யாரும் திட்டக்கூடாது. மற்றவங்க வந்து ஓ பரவாயில்லப்பா, அன்புமணி வந்த உடனே இவங்கெல்லாம் மாறி நல்ல ஒரு நல்லா ஆயிட்டாங்கப்பா, அந்த மனநிலை மக்களை உங்களை பற்றி பேசணும். ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் சொல்லுவேன், எங்களுடைய இளைஞர்கிட்ட நான் சொல்லிட்டு இருப்பேன் நான். அதனால் இது வந்து என்னால் நிச்சயமாக என்னால் முடியும், மாற்றம் என்னால் கொண்டு வர, உறுதியாக கொண்டு வர முடியும். அந்த மாற்றத்தை முதல்ல மாற்றிக்கிறோம். அதான் நான் கடந்த ஒரு வருஷமா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ராக்ரெசிவ் பாலிடிக்ஸ், சயின்டிஃபிக் பாலிடிக்ஸ். நாங்கள் யாராவது நான் திட்டிருக்கேன் தனிப்பட்ட முறையில், யாராவது அவன் இவன் அவ இவ ஒருமையில பேசி திட்டுறது இல்லை, யாருமே நீங்க திட்டினா மீடியாவில் வரும் வந்திருக்கோம். ஏன்னா எனக்கு தேவையில்லை, நான் மக்கள்கிட்ட போயிட்டு நான் இதை செய்ய போறேன், உங்களுக்கு எங்களுக்கு அவங்களை திட்டணும்னு அவசியமே கிடையாது. மார்க்கெட்டிங் பண்ண தெரியல, அது வேற. ஏன்னா ஆனா எனக்கு மனசுல படுதான் நான் பேசுவேன். நான் எனக்கு அது இயல்பாவே நான் யாரையும் திட்டது கிடையாது, யாரும் எனக்கு சண்டை போடுறது கிடையாது. ஐ எம் மாடரேட் பர்சன். அதனால மக்கள்கிட்ட போயிட்டு நான் வந்து சயின்டிஃபிக்கா நான் இது செய்யப்பேன், இது செய்ய முடியாது, இதுதான் பிரச்சனை, இதுதான் சொல்யூஷன். இன்னைக்கு யாராவது இதுதான் பிரச்சனை சொல்யூஷன் சொல்றாங்களா? இல்ல, எல்லாம் பிரச்சனை திட்டுறது, அவங்களை திட்டுறது, இவங்களை திட்டுறது. நாங்க வந்து இதுதான் சொல்யூஷன், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இதுதான் தீர்வுன்னு நான் தெளிவா நாங்க சொல்லிட்டு வரோம். அந்த தீர்வு எப்படின்னா எங்களால செய்ய முடியுதுன்னு தான் சொல்லிட்டு வரோம். செய்ய முடியாதுன்னு நான் வந்து முடியாதுன்னு நான் சொல்லிடுவேன். நான் அன்னைக்கு விவசாயிகள் கேட்டாங்க, எனக்கு வந்து ஒட்டுமொத்த கடனை ரத்து பண்ணணும்னு. நான் சொல்லிட்டேன், என்னால் முடியாது. நான் கூட்டுறவு கடனை ரத்து பண்றேன். வங்கிகள் வாங்கின கடன் வந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கு நான் ரத்து பண்ணுவேன். நான் அதுக்கு மேல நீங்க 5 லட்சம் 10 லட்சம் வாங்கினா என்னால் முடியாது. தமிழ்நாடு கடனே அதிகமா இருக்கு, 2,47,000 கோடி கடன் இருக்கு, அதை நான் சரிப்படுத்தணும். அதனால ஐ கான் கிவ் கமிட்மெண்ட் ஜஸ்ட் லைக் தட். வேற யாராவது தான் நான் செஞ்சிடறேன், எலெக்ஷனுக்காக நான் செஞ்சிடறேன்னு சொல்லுவாங்க. என்னால் என்ன முடியுமோ அதை நான் சொல்லுவேன். நான் முடியாதுன்னு நான் நிச்சயமாக செய்ய மாட்டேன். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலே டிராஃப்ட் பட்ஜெட், ஷேடோ பட்ஜெட் போட்ட கட்சி நாங்கள் தான். ஷேடோ பட்ஜெட்னா மற்றவங்களுக்கு என்னன்னே தெரியாது, ஆனால் நாங்கள் யூகேல போடுவோம், ஷேடோ பட்ஜெட் போடுவாங்க, ஷேடோ கேபினெட் இருந்தது. அது கமெண்ட் கூட வந்துச்சு, இவங்க எப்போ பார்த்தாலும் ஷேடோ பட்ஜெட் தான் போடுவாங்க, நேஜ பட்ஜெட் போடவே மாட்டாங்க. இந்த வருஷம் போட போகிறோம், இந்த வருஷம் போட போகிறேன். அதனால அப்போ நான் 14 வருஷமா ஷேடோ பட்ஜெட் போடுறோம். 25 இது வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ், தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்காக 25 டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் வெளியிட்டிருக்கோம். தமிழ்நாடு வளர்ச்சிக்காக, இது வந்து ஒரு கம்யூனிட்டிக்காக இருக்குது, தமிழ்நாடு வளர்ச்சிக்காக. என்வாயன்மெண்ட்லேருந்து கல்வி எப்படி கொள்கை இருக்கணும், பொருளாதார கொள்கை இருக்கணும், சுற்றுச்சூழல் கொள்கை இருக்குது, சுகாதார கொள்கை, எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் இஷ்யூஸ்லாம், இலங்கை பிரச்சனை எப்படி இருக்குது, மீனவர்கள் பிரச்சனை எப்படி இருக்குது, விவசாயிகள் எப்படி இருக்குது, எல்லாத்துக்கும் நாங்கள் போட்டுட்டு வச்சு சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ப்ளஸ் இப்போ என்னென்னா, இப்போ நான் 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்திருக்கேன், நான் அமைச்சராக இருந்தப்போ நான் கொண்டு வந்து, இது வந்து ஒரு சமுதாயத்துக்கு தான், இந்தியாவுக்கு தான் கொண்டு வந்துருக்கோம். ஜிப்மர் மருத்துவமனைன்னா ஒரே சமுதாயம் தான் அங்கே போய் பார்த்துக்கிறாங்க, எல்லா மக்களும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சேலம் ரயில்வே கோட்டம் கொண்டு வந்தோம், அது என்ன யார் ஒரு ஜாதிக்காக தான், எல்லா மக்களுக்கு தான் கொண்டு வந்திருக்கோம். தமிழ்நாட்டுக்குன்னு கான்செப்ட் தானே பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் அமைச்சராக இருந்தப்போ 1 மீட்டர் கூட மீட்டர் கேஜா இல்லாமல் எல்லாமே ப்ராட் கேஜாக மாற்றணும். ரயில்வேல வேலுவும் ஏகே மூர்த்தியும் பண்ணாங்க. இது மிகப்பெரிய ஒரு சாதனை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். நாங்கள் ஆக இது எல்லாமே நாங்கள் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், புகையிலை சம்பந்தமாக, போலியோ ஒழிச்சதுன்னா ஒரே சமுதாயத்தில் ஒழிச்சுமா, இந்தியா முழுக்க போலியோ ஒழிச்சிருக்கிறோம். நம்ம குட்கா தடை பண்ணியிருக்கு. ஸ்கீம்ஸ்னா எவ்ரிதிங், தமிழ்நாடு இந்தியாவுக்கு ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கு. அது எந்த சமுதாயமோ இந்த ஜாதியோ இந்த இனமோ அப்படிலாம் கிடையாது. அப்படி நாங்கள் ப்ராக்ரெசிவாக நம்ம ஸ்கீம்ஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நுழைவுத் தேர்வு வேண்டான்னு போராடணும், நாங்கள் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள்